ஹலோ மக்களே, வெல்கம் பேக். மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பெரிய இடி இறக்கி விட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தது தாங்க, எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஓவராலாகவே மார்க்கெட்டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு அஃபோர்டபுளாக நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸிங்கும் 2000 3000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சினோரியோவில் தாங்க இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட ப்ரைஸஸ்ட்டும் மோரார்லெஸ் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாருனா மொபைல் வாங்க போகிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த அமேசான் சேலும் ஃப்ளிப்கார்ட் சேலுக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற ப்ரைஸிங் விட கண்டிப்பாக கம்மியாக கிடைக்கும். இல்லைனா டிபி ப்ரைஸிங்லேருந்து எதனா ஆஃபர்ஸ் போட்டோ இல்லை கார்டு ஆஃபர்ஸ் போட்டோ பழைய ப்ரைஸிங் எதனா கிடைக்குமான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஏற்றின ப்ரைஸ்லேருந்து ரிவர்ஸில் போனாலே ஒரு 2000 3000 கம்மியாகுது. அதுவே நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி லான்ச் ஆனது ஒரு ப்ரைஸு, அதுக்கப்புறமா ஒரு ப்ரைஸு, இப்போ அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரைஸு என்னடான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போல். ஏன்னா LPDDR4 and 4X RAM சாம்சங் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் இன்னுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா LPDDR5 5X தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மொபைல் யாருனா வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நத்திங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமே. நத்திங்கோட ப்ரைஸிங் எப்படி தெரியுமாங்க ஏறி இருக்குது, வேறு லெவலில் ஏற்றிருக்காங்க. இப்போ நத்திங் 3A லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3A ப்ரோ, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் நத்திங் வச்சுருக்கேன் அப்படின்னா ஈவன் 4A ப்ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் ஹைலைட்டு. நத்திங்கோட ப்ரைஸ் லிஸ்ட் எங்கே இருக்குது, இது வரைக்கும் பாருங்கள். நத்திங் 3A பார்த்தீங்கன்னா 3A லைட்டு 8128 ஓல்டு ஸ்டாக் 25,000 விற்றுட்டு இருந்தாங்களாம். நியூ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 28,000 விற்கிறாங்களாம். அதுவுமே எம்ஆர்பி மாற்றிருக்காங்க 30,000. 3A லைட் 8256 வாங்குறதா இருந்தால் 30,000 வருது. ஐயோ நத்திங் 4A இப்போ லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அதோட ப்ரைஸிங்கும் மாற்றி வச்சுருக்காங்க. நத்திங் 4A 8128 லான்ச் பண்ணது 32,000 லான்ச் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஃபோனோட விலை 35,000. இது மட்டுமான்னு பார்க்கும்போது டாப் அண்ட் 12256 ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நியூ ஸ்டாக் வாங்குறதா இருந்தால் 41,000 வருதான். 41,000 ஒரு நத்திங் ஒரு ஏ சீரீஸு. இதே ப்ரோ பாருங்கள், 4A ப்ரோ நான் இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அந்த ஃபோனு 8128 பார்த்தீங்கன்னா 40,000 ஆக்சுவலாக லான்ச் பண்ணது. 43,000 போட்டு 40,000 விற்றாங்க. இப்போ 44,999 விற்கிறாங்க. 45,000 பேஸ் வேரியண்ட்டே போயிடுச்சு. ஸோ இதோட எம்ஆர்பி இப்போ 50,000 போட்டு வச்சுருக்காங்க. எம்ஆர்பி எல்லாம் கண்ணாமனா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 4A ப்ரோவோட 12256 வாங்குறதா இருந்தால் இன்றைக்கி 51,000 வருது. ஸோ ஒரு 4A சீரீஸில் நார்மலாக நீங்கள் எடுக்கும்போது 30,000 விற்ற ஃபோனு இன்றைக்கி 35,000 சாலிடாக இன்றைக்கி உள்ளே வந்திருக்கு. ஸோ ஒரு நியர்பை ஒரு 5,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 4A ப்ரோவும் பார்த்தீங்கன்னா 40,000 விற்றது நீங்கள் 45,000 விற்கிது. ஸோ 5,000 ருபீஸ் இன்க்ரீஸு. சரி, நத்திங் தான் நிற்க வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன 15 ப்ரோ ப்ளஸ் இதோட ப்ரைஸிங்லாம் மாற்றிட்டாங்க. பழைய ப்ரைஸிங் 8128 கரண்ட் ஸ்டாக் 30,000 இருந்தது. இப்போ அதை 32,000 ஆகிட்டாங்க, 2,000 ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி 15 ப்ரோ ப்ளஸ் 8256 38,000 விற்றதை இன்னைக்கு 40,000 மாற்றிட்டாங்க. ஸோ 2,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெட்மி. கம்பேரிட்டிவ்லி 2,000 கம்மியாக இருந்தாலும் அந்த ஃபோனோட ப்ரைஸிங்கே கூட தான். 7S Gen 4ஓட ஒரு 40,000 ஒரு ஃபோன் வாங்கணும், ரெட்மியிலிருந்து வாங்கணும், ஒரே கேமரா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இது மட்டுமான்னு யோசிக்கும்போது நான் இருக்கேன்டா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மியும் ப்ரைஸ் ஏற்றி வச்சுருக்கான். ரியல்மி, OnePlus. இப்போ ரியல்மியில் C71 5G C71 4G 464 11,000 விற்றதை 12,000 ஆக்கிட்டாங்க. C85 5G பேஸ் 20,000 விற்றதை 21,000 மாற்றிட்டாங்க. 15T இது யார் வாங்குறாங்கன்னே தெரில. 8128 27,000 வந்ததை 28,000 மாற்றிட்டாங்க. அதுலேயே 12256 போனால் 32,000 வருது. 16 ப்ரோ ப்ளஸ் லேட்டஸ்ட் மாடல். ஸோ அதோட ப்ரைஸிங்கும் மாற்றிருக்காங்க. பழைஸ் 36,000 இருந்ததை இப்போ 37,000 பேஸ் வேரியண்ட்டை மாற்றிட்டாங்க. 16 ப்ரோ ப்ளஸோட ரேட்டு பாருங்கள், 44,000 விற்றதை 45,000 மாற்றிருக்காங்க. வேறு லெவலில் சான்ஸே இல்லை, பயங்கர ப்ரைஸ் ஹைக்கு. சரி,
இதை விட்டுட்டு விவோ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபோனெல்லாம் திரும்ப ப்ரைஸ் மாற்றிருக்காங்க. இப்போ விவோவோட T5X வந்து 6128 வந்து பழைய ப்ரைஸிங் 19,000 விற்றுருந்தாங்களே, இன்றைக்கி அதோட ப்ரைஸிங் வந்து கிட்டத்தட்ட 23,000 4,000 ஒரு ஃபோன் மேலே ஏற்றிருக்காங்க பேஸ் வேரியன்ட்டு. இதே 8256 போகிறீங்க அப்படின்னா 27,000 வரும். நான் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. விவோ V70 V70 Lite ஆல்ரெடி நம்ம ஆளுங்க ப்ரைஸ் கூட தான் இருப்பாங்க, இன்னும் ப்ரைஸ் ஏற்றி வச்சுருக்காங்க, அதுவும் 4,000. இப்போ V70 Lite வந்து 8256 பழைய ப்ரைஸிங் வந்து 52,000, ஆனால் புது ப்ரைஸிங் 56,000, கிட்டத்தட்ட 4,000 ஏறி இருக்குது பேஸ் வேரியன்ட்டு. அதே டாப் வேரியன்ட் எடுக்கிறீங்க 12256 அப்படின்னா பழைய ப்ரைஸிங் 57,000, ஆனால் புது ப்ரைஸிங் 60,000, அந்த இடத்துல 3,000 ஏறி இருக்குது. V70 8256 லான்ச் பண்ணது 46,000, இப்போ விற்கிறது 50,000. 50,000 விவோலேருந்து ஒரு வி சீரிஸ், அதுலேயே நீங்கள் டாப் வேரியன்ட் போகிறீங்கன்னா 54,000. Y400 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது தான். இதுவுமே 8128 வந்து இன்னைக்கு ப்ரைஸிங் வந்து 29,000, 3,000 ஏற்றிருக்காங்க. Y51 Pro 8128 25,000 லான்ச் பண்ணாங்க, ஆனால் 28,000 விற்கிறாங்க. Y31 4128 18,000 19,000 லான்ச் பண்ணாங்க, இப்போ 20,000 விற்கிறாங்க. இந்த Y சீரிஸ் எல்லாமே ஆஃப்லைனில் தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் போய் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இதை தான் தலையில் கட்டுவாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு. சரி, நம்ம ஆளுங்க தான் ஏற்றிருக்காங்க, மோட்டோ வாட்ச் ஏற்றாமல் இருக்கானான்னு பார்த்தா மோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோனை வந்து ப்ரைஸ் ஏற்றி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மோட்டோவோட G35 பழைய ப்ரைஸ் வந்து 10,000, இன்றைக்கி ப்ரைஸ் 12,500. G35 வந்து 5G அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ரைஸ் 12,000, இன்றைக்கி புது ப்ரைஸ் 14,000. அதே மோட்டோ G57 பவர் பழைய ப்ரைஸ் 15,000, புது ப்ரைஸ் 16,000. இதே மோட்டோவோட G60 ஃபியூஷன் இது வந்து பழைய ப்ரைஸ் வந்து 23,000, ஆனால் ஆஃபரில் 20,000 வந்துட்டுருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டு பார்த்தாலும் 25,000 எம்ஆர்பி போட்டு வச்சுருக்காங்க. ஆஃபர் கிஃபர்னு எதனா விற்றா கூட 22,000 விற்பாங்க. ஸோ 2,000 ப்ரைஸிங் இருக்குது. மோட்டோ ஐகோ நம்பாலும் ப்ரைஸ் மாற்றிருக்கான். ஐகோவோட Z10R பழைய ப்ரைஸிங் வந்து 19,500, புது ப்ரைஸிங் 23,000. ஐகோவோட Z10Rலேயே வந்து 8256 எடுத்திங்கன்னா 25,000. Z10 எனக்கு தெரிஞ்சு Z10 அண்டர் 20Kல நல்ல பேட்டரி லைஃபோட ஒரு ஃபோன். நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ போடாமல் வச்சுருக்கேன், ஏன்னா என்ன ப்ரைஸுக்கு அதை வாங்குறதுன்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ Z10ஓட பேஸ் வேரியண்ட்டே இன்னைக்கு 25,000. ஐகோட Z11X ஸோ லேட்டஸ்ட்டு ஃபோனு, அதை வந்து 19,000. ஒன்றும் இல்லை, அந்த T5X இருக்குல்ல அதே ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இவங்க விற்றாங்க. சேம் ப்ரைஸிங் 23,000 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம். ஐகோ 15R பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பழைய ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது புது ப்ரைஸிங் வந்து ஆல்மோஸ்ட் 47,000 போயிருக்கு. ஸோ 47,000 ஒரு 41 42 அந்த ரேஞ்சில் இருந்தது. நல்ல ஃபோன் ஆக்சுவலாக ஐகோ 15R நான் நல்லாலாம் சொல்ல வரல, சூப்பரான ஃபோனு. ஆனால் ப்ரைஸ் இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் செக் பண்ணும்போது ரொம்ப கூட தான் இருக்குது. அதே மாதிரி ஐகோ 15ஓட ப்ரைஸிங்கும் மாற்றி வச்சுருந்தாங்க இவங்க. விவோவோட பழைய ஃபோன்லாம் கூட ப்ரைஸ் மாற்றிட்டாங்க. Y21 Y51 Pro Y100 V70 T5X T1 Lite T4X இந்த ப்ரைஸிங்லாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க, அது பார்த்துக்குங்க. ரெட்மியும் பழைய ஃபோன்லாம் மாற்றி வச்சுருக்கான். ரெட்மி A1 A2 A3 ரெட்மி 12 ரெட்மி 13C ரெட்மி Note 12 Note 13 Note 13 Pro இந்த மாதிரி கண்ணாம்னான்னு ப்ரைஸ் மாற்றி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரெட்மி A1லாம் வந்து 6,500 விற்றுந்த ஃபோனு 500 ஏற்றி 7,000 விற்கிறாங்க. ஸோ 8,000 ஆல்மோஸ்ட் 500 வச்சு. இந்த ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இந்த குட்டி ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ஏறிட்டுருக்கு. பெரிய ஃபோன்லாம் 2,000 3,000 ஏறி இருக்குது. நார்டு 5ஓட ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 32,000 இருந்தது 8128, இப்போ 34,000 மாற்றிருக்காங்க. அதே மாதிரி OnePlus 15Rோட ப்ரைஸிங்கும் மாறி இருக்கு. கொடுமை. ஓப்போ ஒரு பக்கம் மாற்றிருக்கான், சாம்சங் ஒரு பக்கம். சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஃபோன் இப்போ A56லாம் லான்ச் ஆச்சுல, அதோட ப்ரைஸிங் வந்து 8256 வந்து 45,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ அதை 47,000 மாற்றிட்டாங்க, 2,000 கூட. A36 இது 33,000 லான்ச் பண்ணாங்க, இப்போ 34,000 விற்கிறாங்க. F17 4128 14,499 லான்ச் பண்ணதை 17,500 விற்கிறாங்க. ஓப்போ K12X ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15,000 2,500 ஏறி இருக்குது. K11 அது வந்து 2,000 ஏறி இருக்குது. 18,000 எடுத்தது 20,000 விற்கிறாங்க. A3X யார் வாங்குவான்னு தெரில, அந்த ஃபோன்லாம் 12,500 கிட்டத்தட்ட 1,500 ஏறி 14,000 விற்குது. A3 5G A4 Pro 11C Reno 14 12256 40,000 விற்றது 45,000 மாற்றி வச்சுருக்காங்க. 14 Pro 50,000 விற்ற ஃபோனை 55,000 மாற்றிருக்காங்க. 15லாம் இன்னும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நெஞ்சு வலிக்குது இந்த ப்ரைஸிங்லாம் பார்த்தா.
15R வந்து 12256 பழைய ப்ரைஸிங் வந்து 50,500, புது ப்ரைஸிங் 53,000 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம். OnePlus 15 பழைய ப்ரைஸிங் 73,000, புது ப்ரைஸிங் 78,000, 5,000 ஏறி இருக்கு OnePlus. சரி, வேறு எதனா மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் தானே இருக்காங்க. ரெட்மி பழைய ப்ரைஸிங்கும் மாற்றிட்டான், புது ப்ரைஸிங்கும் மாற்றிட்டான். ரொம்ப லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபோனில் எது ப்ரைஸே ஏறல அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ஏறாதது OnePlusோட Nord 6, அது ஏறல. விவோவோட அந்த T4 Pro, அந்த T4 சீரிஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறாமல் இருக்குது. அதாவது T4 ப்ரோவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து T4 Ultra, இதெல்லாம் ஏறாமல் இருக்குது. அதே மாதிரி ரியல்மியில் P4, P3, P4 Pro, ஸோ இதோட ப்ரைஸிங் இன்னும் மாறாமல் இருக்குது. இதெல்லாம் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே அப்படின்றது மென்ஷன் பண்ணுறாங்களா என்னன்னு புரியல. இன்னைக்கு தேதிக்கு ப்ரைஸ் இதெல்லாம் மட்டும்தான் மாறல. நல்ல சேல் ஆகிட்டு இருக்க ஃபோன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இப்போ இந்த ரெட்மி A1 A2லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த ஆஃப்லைனில் விற்கிற ஃபோன் எல்லாத்தையுமே ப்ரைஸ் மாற்றிட்டாங்க. ஆன்லைனில் விற்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆஃபரில் நீங்கள் யாருன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்பயே வாங்கிடுங்க. வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு கை வைக்காதீங்க. என்ன ஏறினாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வர்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் எல்லாருமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்காங்க. 500 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் ப்ரைஸ் மாற்றிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோன் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க. நல்லா இல்லை, நான் ஃபோன் அப்டேட் பண்ணியே ஆகணும், வாங்கியே ஆகணும்னா இந்த சேலில் பார்த்து எதனா வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கண்டென்ட் வந்திருக்கு, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.